வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சென்னை துப்புரவு பணியாளர் போராட்டம். 1000 புது ஊழியர்களை இறக்கி சுத்தம் செய்த ஒப்பந்ததாரர் ட்விஸ்ட். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. துப்புரவு பணியாளர்களின் போராட்டங்கள் தொடங்கியதிலிருந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் பணிக்கு வராத மண்டலங்களில் இருந்து சுமார் 24,000 டன் குப்பைகளை அகற்றியுள்ளது. இந்த பணிகளுக்கான ஒப்பந்ததாரர் ஏற்கனவே 1000 தற்காலிக ஊழியர்களை பணியமர்த்தியுள்ளனர். பணியாளர்கள் வேலைக்கு திரும்பாவிட்டால் ஒப்பந்ததாரர் வெளியிலிருந்து மேலும் ஆட்களை நியமிக்க வாய்ப்புள்ளது. இப்போது உள்ள பணியாளர்கள் வேலைக்கு வராத பட்சத்தில் புதிய கூடுதல் பணியாளர்களை நியமிக்கும் பணிகளை ஒப்பந்ததாரர் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சி 6வது மண்டலத்தில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஏறத்தாழ 2000 துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆகஸ்ட் 11 அன்று உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினை விசாரணையை ஆகஸ்ட் 13க்கு ஒத்திவைத்தது. சென்னை மாநகராட்சி ஜிசிசி ஜூன் 16 அன்று நிறைவேற்றிய தீர்மானத்தை எதிர்த்து உழைப்போர் உரிமை இயக்கம் UUI தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த தீர்மானம் 2வது மண்டலத்தில் தூய்மை பணிகளை தெலுங்கானாவை சார்ந்த டெல்லி MSW சொல்யூஷன்ஸ் லிமிட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு அவுட்சோர்சிங் செய்வதற்கான நீதிபதி கே. சுந்தர் இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார். அரசு தலைமையில் வழக்கறிஞர் AGPS ராமன் புதிய எதிர் மனு தாக்கல் செய்த அவகாசம் கோரியதே இதற்கு காரணம். மனுதாரரின் வழக்கறிஞரிடம் ஏற்கனவே வழங்கப்பட்ட எதிர்மனுவில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் புதிய எதிர்மனுவில் மாநகராட்சி ஆணையர் கையெழுத்திட வேண்டும் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். நேற்று நடந்த முதற்கட்ட விசாரணையின் போது காரசார விவாதம் நடைபெற்றது. மாநகராட்சி கண்டுகொள்ளாத நிலையில் 2000 துப்புரவு பணியாளர்கள் 10 நாட்களுக்கும் மேலாக போராடி வருவதாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். தான் ஒரு வழக்கிற்காகவும் ஒரு நோக்கத்திற்காகவும் வாதாடுகிறேன். 2000 பேர் வீதிகளில் உள்ளனர். அவர்கள் குப்பையை போல தூக்கி எறியப்பட்டுள்ளனர். மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களை குப்பையை போல நடத்துகிறது. அருந்ததியர், ஆதி திராவிடர் மற்றும் பெண்களிடம் இப்படி செய்ய முடியாது. இது தவித்துக்கும் கோலியத்துக்கும் இடையிலான போராக மாறிவிட்டது என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் அவர் தாங்கள் துப்புரவு பணியாளர்கள் சிறிய மனிதர்கள். அரசியலமைப்பு எங்களுக்கானது. அவர்கள் மாநகராட்சி ஒப்பந்ததாரர்களுக்கான செயல்படக்கூடாது. அரசியலமைப்பிற்கு சேவை செய்யப்பட்டு என்றார். இதற்கு குற்றச்சாட்டுக்களை மறுத்த அரசு தலைமை வழக்கறிஞர் துப்புரவு பணியாளர்கள் பாதுகாக்க இருப்பதாகவும் அவர்களுக்கு பாதகமான எதுவும் நடப்பவில்லை என்றும் கூறினார். எதிர்மனுவில் அனைத்து விளக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். துப்புரவு பணியாளர்களை பாதுகாக்க இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த கருத்தை மறுத்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் 6வது மண்டலத்தில் தேசிய நகர்வு வாழ்வாதார இயக்கம் மற்றும் சுய உதவிக்குழு மூலம் நியமிக்கப்பட்ட தற்காலிக துப்புரவு பணியாளர்களின் சேவைகளை அவுட்சோர்சிங் என்ற மாநகராட்சிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி புதிய எதிர்மனுவை தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து அடுத்த விசாரணையை புதன்கிழமை ஒத்திவைத்தார். மனுதாரர் அமைப்பின் தலைவர் கே. பாரதி தாக்கல் செய்த பிராமண பத்திரத்தில்
தாங்கள் உறுப்பினர்கள் மாநகராட்சியின் 5, 6 மற்றும் 7வது மண்டலங்களில் தற்காலிக துப்புரவு பணியாளர்களை பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டிருந்தார். தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களின் உள்வாங்க அவர்களுக்கு முழு உரிமை உண்டு என்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். 1919ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி சட்டம் பிரிவு 82 மாநகராட்சிக்கு எந்த ஒரு பணி அல்லது பொருள் அல்லது பொருட்கள் வழங்குவதற்கும் ஒப்பந்தப்புள்ளி கோரும் அதிகாரத்தை வழங்குகிறது. மேலும் 6வது மண்டலத்தில் தூய்மை பணிகளை அவுட் சோர்சிங் செய்வது தொடர்பாக தொழிலாளர்கள் தகராறு எழுப்பப்பட்டு ஜூலை 28, 2025 அன்று இந்த விவகாரம் தொழிலாளர்கள் தீர்ப்பாயத்திற்கு மாநில அரசால் அனுப்பப்பட்டுள்ளது. எனவே தீர்ப்பாயத்தின் அனுமதி இல்லாமல் தூய்மை பணிகளை அவுட் சோர்சிங் செய்ய முடியாது என்றும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தனது பிராமண பத்திரத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் ரிப்பன் கட்டிடங்களுக்கு வெளியே துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக தலைமை நீதிபதி மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய முதல் அமர்வு முன்பு ஒரு வழக்கறிஞர் தெரிவித்தார். மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிராக ஆம்புலன்ஸ்கள் கூட மெதுவாக செல்வதாக அவர் கூறினார். இது குறித்து பொதுநல வழக்கு விரைவில் தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதன் அவசர விசாரணைக்கு கோரிக்கை வைத்தார். ஆகஸ்ட் 12 அன்று இதன் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒப்புக்கொண்டனர். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.